திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகர பகுதிக்குட்பட்ட கலைஞர் நகர் பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்பவரின் மகன் ஆனந்தன் என்பவரை, அதே பகுதியை சேர்ந்த கோபால் என்பவரின் மகன் சிலம்பரசன் என்பவரை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி முன் விரோதம் காரணமாக கத்தியால் குத்திய நிலையில் படுகாயமடைந்த ஆனந்தனை அவரது உறவினர்கள் சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த ஆனந்தன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக சிலம்பரசன் கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஓராண்டு சிறையில் இருந்து தண்டனை காலம் முடிந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் தற்போது சேலம் நீதிமன்றத்தில் கையெழுத்திட்டு வந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சிலம்பரசன் நேற்று தோரணம்பதி பகுதியில் உள்ள அவருடைய அக்காவை பார்த்து பேசிவிட்டு மீண்டும் நேற்று இரவு திருப்பத்தூர் பேருந்து நிலையம் வந்து திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள மீன் மார்க்கெட் வழியாக வீட்டிற்கு சென்றபோது அங்கே அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்துள்ளார். இதனை அறிந்த இறந்து போன ஆனந்தனின் மகனான அஜய் என்ற 17 வயது சிறுவன் சிலம்பரசனை பின்தொடர்ந்து மது அருந்தி கொண்டிருந்த போது கல்லால் தாக்கியுள்ளார். அப்போது சிலம்பரசன் தப்பி ஓடிய நிலையில் அவரை துரத்தி சென்று தாக்கியுள்ளார். இதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட சிலம்பரசன் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். அதன் பின்னர் கொலை செய்த சிறுவன் அஜய் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் தானாகவே சென்று சரணடைந்தார். மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற நகர போலீசார் சிலம்பரசனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக திருப்பத்தூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொலை வழக்கில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தண்டனை காலம் முடிந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த நபரை 17 வயது சிறுவன் கல்லால் தாக்கி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்குமார், ஒளிப்பதிவாளர் ரகுநாதன், தமிழ்நாடு டுடே.